ஹரப்பா நாகரிகம் இதை தான் வந்து நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 9th என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு நம்ம வந்து செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ஹரப்பா நாகரிகம் இந்தியா பாகிஸ்தான் சேர்த்து 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் வந்து பரவி இருக்குது. இதோட மேற்கு எல்லையாக பாகிஸ்தான் ஈரானோட சுர்கா ஜெண்டோர் அப்படிங்கிறதும், வடக்கு எல்லையா ஷார்டுகை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானில், கிழக்கு எல்லையா ஆலம் கிர்பூர் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில். ஸோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தான் சொல்லுவோம் இல்லையா, கிழக்கு தான் ஆலம் கிர்பூர், அதான தொடக்கம். ஸோ ஆலம் கிர்பூர் உத்தரப்பிரதேசம் இந்தியா, தெற்கே தைமதாபாத் மகாராஷ்டிரா. ஸோ இந்தியாவில் வந்து இருக்குது மகாராஷ்டிரா, தைமதாபாத் இந்தியா. ஸோ இதை தான் எல்லைகளாக கொண்டு இது இருக்குது. அதாவது வடக்கு பக்கத்தில் ஷார்டுகை, வடக்க வந்து மேலே இமயமலை இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு பக்கத்தில் ஆலம் கிர்பூர் உத்தரப்பிரதேசம் இந்தியா, மேற்கு பக்கத்தில் வந்து சுர்கா ஜெண்டோர், அது வந்து குஜராத்தை ஒட்டி காணப்படுது பாகிஸ்தான் ஈரான் எல்லையில். தெற்கே தைமதாபாத் மகாராஷ்டிரா இந்தியா. ஸோ இவ்வளவும் அவங்களோட எல்லைகளாக காணப்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து மேக்ஸிமம் குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான், ஹரியானா பகுதிகளில் தான் பரவி இருந்துச்சு. ஹரப்பா அப்படிங்கிறது பாகிஸ்தான் பஞ்சாப், மொகஞ்சதரோ அப்படிங்கிறது சிந்து பாகிஸ்தான், தோலவிரா, லோத்தல், சுர்கோடா அப்படிங்கிற இந்த 3மே குஜராத்தில் இருக்குது இந்தியாவில். காலிபங்கன் மற்றும் பனவாலி இது 2மே ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ ராக்கி கர்கி இது ஹரியானா இந்தியாவில் வந்து காணப்படுது. மொஹஞ்சதரோவில் வந்து மாபெரும் குளியல் குளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தலைமிடப்பட்ட பல அறைகள் அது சூழ்ந்து காணப்படுற மாதிரி இருக்குது. களஞ்சியங்கள் வந்து ஹரப்பாவில் வந்து காணப்படுது. மொஹஞ்சதரோவில் ஒரு பூசாரி அரசன் அப்படிங்கிற சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம். சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து சிந்து நதியை சார்ந்து இருக்கிறனால சிந்துவெளி நாகரிகம். ஆனால் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் அடிப்படையில் சிந்துவெளியை தாண்டியும் அது வந்து பரவி இருக்கிறனால ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு இது அழைக்கப்படுது. அவங்களோட வேளாண்மை பார்த்தோம் அப்படின்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள் இது எல்லாத்தையுமே அவங்க பயிரிட்டிருக்காங்க. ரெட்டை சாகுபடி முறையை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடு மாடு வளர்த்துருக்காங்க. மாடு, செம்மறியாடு, வெள்ளாடு, யானை எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. குதிரைகளை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலை. ஹரப்பாவோட மாடுகள் வந்து ஜெபு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய வகை மாட்டின் இனம். சிந்துவெளி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காளை உருவம் வந்து பரவலாக காணப்படுகிறது. மண்பாண்ட கலை ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டதாக இது வந்து காணப்படுது. மண்பாண்டங்களில் சித்திரங்களை வந்து தீட்டியிருக்காங்க. அது கருப்பு வண்ணத்தில் சிவப்பு நிறம் வந்து பூசப்பட்டு காணப்படுது. உலோக கருவிகளும் ஆயுதங்களும் ரோரி செர்ட் பிளேடுகள் ஷிகர்பூர் குஜராத். செர்ட்டு என்ற சிலிக்கா கல் வகையில் செய்த பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. இரும்பின் பயன் வந்து அவங்களுக்கு தெரியல, எல்லாமே வந்து செம்பில் தான் செஞ்சுருக்காங்க. மொஹஞ்சதரோவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை வந்து மெழுகு அச்சில் உலோகத்தை ஊற்றி உருக்கி அது வந்து லாஸ்ட் வேக்ஸ் முறையில் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரோரி செர்ட் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானில் ரோரி அப்படிங்கிற இடத்துல காணப்படக்கூடியதாக இருக்குது. ஹரப்பா மக்கள் வந்து கூர்மையான ஆயுதங்களை வந்து உருவாக்கி பயன்படுத்தினாங்க. ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்தினால் ஆன ஆயுதங்களை வந்து பயன்படுத்தினாங்க. ஆடை அணிகலன்கள் ஹரப்பா பண்பாட்டு மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள். உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. செம்மணிக்கல், கர்னீலியன், செம்பு மற்றும் தங்கத்தினாலான அணிகலன்களை வந்து அவர்கள் செய்தார்கள். ஸோ மெசபடோமியாவுக்கு அதை ஏற்றுமதியும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் அவங்களோட ஆடை அணிகலன்கள் வரையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்களோட வணிகமும் பரிமாற்றம்லேருந்து லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியர்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்தது. மேற்காசிய பகுதிகளான ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் போன்ற பகுதிகளில் ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ளன. யூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றது. ஸோ ஹரப்பா முத்திரைகள் வந்து ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் இங்கெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. யூனிஃபார்ம் ஆவணங்கள் வந்து மெசபடோமியாவுக்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ யூனிஃபார்ம் ஆவணங்கள் வந்து மெசபடோமியாவுக்கும்
யூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. யூனிஃபார்ம் எழுத்துக்களில் மட்டுமே காணப்படக்கூடிய மெலுக்கா அப்படிங்கிற குறிப்பு வந்து சிந்து பகுதியை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஹரப்பா மக்களுக்கும் மெசபடோமியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு வந்து இருந்திருக்கு. மேற்காசிய பகுதிகளாக இருக்கிற ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் இங்கே எல்லாமே ஹரப்பாவோட முத்திரைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. யூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பர்களுக்கும் இடையில இருந்த வணிக தொடர்பை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படக்கூடிய மெலுக்கா அப்படிங்கிற குறிப்பு வந்து சிந்து பகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மெலுக்கா அப்படிங்கிற குறிப்பு வந்து சிந்து பகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது யூனிஃபார்ம் எழுத்தில் வந்து காணப்படுது. அடுத்தது அவங்களுடைய எடைகளை பாருங்களேன். இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு 2, 2ஓட ஸ்கொயர்டு 4, 4ஓட ஸ்கொயர்டு 8, 8ஓட ஸ்கொயர்டு 16, 16ஓட ஸ்கொயர்டு அப்படியே லைனாக வந்து ஈரடிமான முறையில் வந்து அமைஞ்சிருக்கு. செப்பு தராசு தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண மாதிரியே தான் தராசில் இருக்கிற தட்டு, அதில் வந்து எடைக்கற்களை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினர். வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் தேவையாக இருந்தது. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கனசதுரமான செர்ட்டு எடைகள் கிடைத்துள்ளன. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஹரப்பா மக்களோட எடைகளையும் அளவுகளையும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து முறையான எடைகளும் அளவுகளுமாக இருந்திருக்கு. வணிக பரிமாற்றங்களில் வந்து ஈடுபடுத்தப்பட்ட காரணத்தால் அவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகளில் தேவையாக இருந்தது. ஸோ ஹரப்பா மக்கள் வந்து வணிகத்தில் அதிகமாக வந்து ஈடுபட்டாங்க இல்லையா, எக்ஸ்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வணிக பரிமாற்றங்கள் தேவை இருந்ததுனால முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் வந்து ரொம்ப தேவையாக இருந்திருக்கு. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கனசதுரமான செர்ட்டு எடைகள் கிடைத்துள்ளன. ஸோ செர்ட்டு எடைகள் அப்படிங்கிறது ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கனசதுரமான செர்ட்டு எடைகள் வந்து கிடைத்துள்ளன. தராசுகளுக்கான செம்பு தட்டுகள் இந்த செம்பு தட்டுகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தராசுகளுக்கு செம்பு தட்டுகள், கனசதுரமான செர்ட்டு எடைகள் வந்து கிடைச்சிருக்கு. எடைகள் அவர்களுக்கு ஈரடிமான எண்முறையில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு எடைகள் வந்து ஈரடிமான எண்முறையில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பைனரி பற்றி அப்போதே அவர்களுக்கு தெரிந்திருந்தது இதை காட்டுகிறது. எடைகளின் விகிதம் 1:2:4:8:16:32 என்று 2 மடங்காக அதிகரித்தன. ஸோ வந்து அது 2 மடங்காக அப்படியே மல்டிப்ளிகேஷனில் போயிருக்கு. 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4, 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8, 8 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16, 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 32. இப்படி ஈரடிமான முறையில் தான் எல்லாமே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்திரைகள் எழுத்துருக்கள் ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன. ஸோ ஹரப்பா பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா நுரைக்கல், நம்ம வந்து செர்ட்டுன்னு படித்தோம் இல்லையா, ஸோ அந்த நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் வந்து கிடச்சிருக்கு. இவை வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. ஹரப்பா பகுதிகளிலிருந்து சுமார் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5000 எழுத்து தொகுதிகள், சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சில அறிஞர்கள் இவை திராவிட மொழியின என்று உறுதியாக கருதுகிறார்கள். ஸோ வந்து அதை என்ன சொல்கிறோம், திராவிட மொழியின அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறோம். சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளம் எனலாம். ஸோ சிந்துவெளி நாகரிகம் தான் இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளம்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள ஃபேமஸ்டாக வந்து சிந்துவெளி நாகரிகம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கலைகள், பொழுதுபோக்குகள். மதகுரு அரசன் மொஹஞ்சதாரோ. ஹரப்பா பகுதிகளில் கிடைத்துள்ள சுடுமண்ணாலான சிலைகள், மண்பாண்டங்களில் உள்ள ஓவியங்கள், வெண்கல சிலைகள் ஆகியவை ஹரப்பா மக்களின் கலைத்திறமையை காட்டுகின்றன. மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அரசன், செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை இரண்டும் மொஹஞ்சதாரோவில் கிடைத்தவை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அரசன், செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை
இரண்டும் மொஹஞ்சதரோவில் கிடைத்தவையாக இருக்குது. ஸோ மாக்கல்லில் செய்யப்பட்டது மதகுரு அரசன், செம்புல செய்யப்பட்டது நடனமாடும் பெண்ணின் சிலை. இது ரெண்டுமே இங்கே தான் கிடச்சிருக்கு, மொஹஞ்சதரோவில் தான் கிடச்சிருக்கு. ஹரப்பா, மொஹஞ்சதரோ, தோலவிராவில் கிடைத்த கற்சிலைகள் ஆகியவை பகுதியின் முக்கியமான கலைப்படைப்புகள். பொம்மை வண்டிகள், கிளிக்கிளிப்பைகள், பம்பரங்கள், கோழிக்குண்டுகள், பல்வேறு விளையாட்டிற்கான சுடுமண் சில்லுகள் ஆகியவை ஹரப்பா மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டுகளை காட்டுகின்றன. ஸோ இதான் மொஹஞ்சதரோவோட நடன பெண்ணோட சிற்பமாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமயம். சிந்துவெளி மக்கள் இயற்கையை வணங்கினார்கள். ஸோ அவங்களுக்கு கடவுள் இயற்கை தான் வணங்கியிருக்காங்க. அரச மரத்தை வழிபட்டனர். அரச மரம், சுட்ட களிமண் சிலைகளில் பெண் தெய்வங்கள், ஸோ தாய் தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பெண் தெய்வங்களை அவங்க வணங்கியிருக்காங்க. காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெருப்பு குண்டங்கள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது காளிபங்கன், ராஜஸ்தான் ரொம்ப அனலாக இருக்கும் இல்லையா, ஏன்னா அது பாலைவனம். ஸோ காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்தது. இறந்தவர்களை எரிக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் அரிதாக கிடைத்துள்ளன. ஸோ மேக்சிமம் இறந்தவங்கள அவங்க புதைக்க தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஹரப்பா மக்களோட பண்பாடு பார்க்க போகிறோம். ஹரப்பா மக்களின் எழுத்துக்களுக்கான பொருள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதால் ஹரப்பா நாகரிகம் பற்றி முழுமையாக அறிய முடியாமல் உள்ளது. அவர்கள் திராவிட மொழியை பேசினார்கள் என்று அறிஞர்களில் ஒரு சாரர் கூறுகிறார்கள். தொல்லியல் ஆய்வுகள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு, அதாவது ஹரப்பா மக்களோட எழுத்துக்களான பொருள் இன்னைக்கு வரையும் கண்டுபிடிக்கப்படல. அதனால் அது ரீட் பண்ண முடியாமல் தான் இருக்குது. ஹரப்பா நாகரிகம் திராவிட மொழியை தான் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அறிஞரில் ஒரு சாரர் சொல்கிறாங்க. அது திராவிட எழுத்துக்களோட நிறைய ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்லியல் ஆய்வுகள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் அவர்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ ஹரப்பா மக்களில் சிலர் தான் இந்தியாவோட பல்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்திருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களது எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே பல கேள்விகளுக்கு உறுதியான பதில் கிடைக்கும். சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், ஸோ விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களில் வாழ்ந்திருந்தார்கள். சிந்துவெளி கீழ்கண்டவாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிமு 3300 முதல் கிபி 2600 வரையிலான காலகட்டம் தொடக்க ஹரப்பா என அழைக்கப்படுகிறது. ஸோ என்ன சொல்கிறாங்க, 3300லேருந்து 2600 வரையிலான காலகட்டம் தொடக்க ஹரப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. கிமு 2600 டு 1900 வரையிலான காலகட்டம் முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ கிமு 2600லேருந்து 1900 வரையிலான காலகட்டம் முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது 3300லேருந்து 1900 வரை பரவி இருந்ததுன்னு சொல்கிறோம். ஸோ 3300லேருந்து 2600 வரையும் இருக்கிறது தொடக்க ஹரப்பா காலம்னும், 2600லேருந்து 1900 வரையும் இருக்கிறது முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். பிந்தைய ஹரப்பா கிமு 1700 வரை நீடித்திருக்கலாம். சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி. சுமார் கிமு 1900லிருந்து சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெற துவங்கியது. பருவகால மாற்றம், மெசபடோமியாவுடனான வணிகத்தில் வீழ்ச்சி, நதியின் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு, அந்நியர் படையெடுப்பு ஆகியவை இந்த நாகரிகம் வீழ்ச்சி பெறவும் மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி இடம்பெயரவும் சில முக்கியமான காரணங்களாக அமைந்தன என கருதப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகம் முற்றிலுமாக அழிந்துவிடவில்லை. அது கிராம பண்பாடாக இந்தியாவில் தொடர்கிறது. சிந்துவெளி எழுத்துக்கள் பற்றி ஆய்வு கொடுத்துருக்காங்க. ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர். இந்த எழுத்துக்கள் இலச்சினைகள், சுடுமண் முத்திரைகள், மண்பாண்டங்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. பொறிப்புகள் மிகவும் குறுகியவை. தொடர்கள் சரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டுள்ளன. ரொசாட்டா கல்லில் காணப்படுவது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை. ஸோ ரொசாட்டா அப்படிங்கிற ஒரு கல் இருக்குது. அந்த ரொசாட்டா கல்லில் மும்மொழிகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இல்லை, ஒரு லைனுக்கும் 5 குறியீடுகள், 5க்கும் குறைவான குறியீடுகளை தான் இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ 5 எழுத்துக்கள்னு வச்சுக்கோங்களேன், 5 வார்த்தைகள். ஸோ எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டன. ஸோ வலது பக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இடது பக்கமாக எழுதியிருக்காங்க. கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி
நோரோசோவ் யூரினோரோசோவ் அப்படிங்கிறவங்க, ரஷ்ய அறிஞர் யூரினோசோவ் அப்படிங்கிறவங்க சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்கிறார். சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான ஐராவத மகாதேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம். ஸோ அதோட பேஸ் வந்து தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கட்கோடரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன. ஸோ ஒவ்வொரு குறியீடும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ மயிலாடுதுறையில் கற்கோடரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற குறியீடுகள் வந்து சிந்துவெளி குறியீடுகளை அப்படியே ஒத்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது யாருன்னா ஐராவத மகாதேவன். 2007 மே மாதம் தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும் பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள லட்சணைகளை போன்று உள்ளன. ஸோ மேல பெரும் பள்ளம் அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பானைகளில் இருக்கக்கூடிய அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணைகளை போன்று உள்ளன. ஸோ மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட மாதிரியே இருக்குதா. மே 2007 தொல்லியல் துறையால் பூம்புகாரில் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து மேல பெரும் பள்ளம், பூம்புகார் மேல பெரும் பள்ளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பானைகளில் இருக்க அம்பு குறியீடு மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட லட்சணை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் அங்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உருவங்கள். சரிபாதியாக பார்க்கப்படும் மீன் பச்சை விண்மீன், புதன் கிரகம். ஸோ இது எல்லாமே விண்மீன் குழுக்களோட இதை வந்து டிட்டர்மைன் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மீன் மட்டும் இருந்துச்சுன்னா அது விண்மீன். அடுத்தது மீனுக்கு ஒரு ஹெட் இருந்துச்சு அப்படின்னா 3 விண்மீன் மிருகசிரிஷம். அடுத்தது மீன் பக்கத்தில் 2 கோடு இருந்துச்சு அப்படின்னா 6 விண்மீன் கார்த்திகை. அடுத்தது 7 விண்மீன் சப்த ரிஷி மண்டலம். அடுத்ததான் பச்சை விண்மீன் புதன் கிரகம். அப்புறம் ஒரு மீன் 3 கோடு இருந்துச்சுன்னா கருப்பு விண்மீன் சனி கிரகம். அப்புறம் 6 கோடாக இருந்துச்சுன்னா வெண்மை விண்மீன் வெள்ளி கிரகம். 7 கோடாக இருந்துச்சுன்னா சிகப்பு விண்மீன் ரோகிணி. சிகப்பு மீன் கெண்டை, சிகப்பு விண்மீன் ரோகிணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது. ஒரு வாட்டி லைட்டாக நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்லேருந்தே வந்து 9th பாடத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் பரவி இருந்துச்சு, இந்தியா ப்ளஸ் பாகிஸ்தானில் சேர்த்து. ஸோ அதோட எல்லை பார்த்தோம் அப்படின்னா மேற்கில் வந்து சுர்கா ஜெண்டோர், வடக்கில் வந்து ஷார்டுகை, கிழக்கில் வந்து ஆலம்கிர்பூர், தெற்கே வந்து டைமதாபாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹரப்பாவில் பாகிஸ்தான். ஸோ அப்போ ஹரப்பா வந்து பஞ்சாப் பாகிஸ்தானில், மொகஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான், தோலவிரா லோத்தல் சுர்கோடடா இது 3மே குஜராத் இந்தியா, காலிபங்கன் மற்றும் பனவாலி ராஜஸ்தான் இந்தியா, ராக்கி கர்கி ஹரியானா இந்தியா. அவ்வளோதான். மொஹஞ்சதாரோவில் ஒரு மாபெரும் குளியல் குளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தானிய களஞ்சியங்கள் வந்து ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மொஹஞ்சதாரோவில் ஒரு பூசாரி அரசன் சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹரப்பா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அதனால இந்த நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம்னு அழைக்கிறோம். வேளாண்மையில் கோதுமை, பார்லி, திணை வகைகளை வந்து அவங்க பயிரிட்டிருக்காங்க. ரெட்டை சாகுபடி முறையை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடு, மாடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு இது எல்லாமே அவங்க வளர்த்துருக்காங்க. யானைகளையும் அவங்க வளர்த்துருக்காங்க. குதிரைகளை வந்து அவங்க பயன்படுத்தலை. ஹரப்பாவின் மாடுகள் வந்து ஜெபு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இது ஒரு பெரிய வகை மாட்டின் இனமாக இருந்துச்சு. சிந்துவெளி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காளை உருவம் வந்து பரவலாக காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு வண்ணத்தில் வந்து படம் வரைஞ்ச மாதிரியான மட்பாண்டங்கள் தான் அங்கே வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ மொஹஞ்சதாரோ, கன்வேரிவாலா, ராக்கி கர்கி, ஹரப்பா அப்படிங்கிற இந்த 4 நகரங்கள் வந்து இந்த பிக்சரில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து சிந்து நதி. ஸோ சிந்து நதியை சூழ்ந்து தான் இந்த நாகரிகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஹரப்பா பண்பாட்டில் வந்து மக்கள் சிலிக்கா கல்லில் செஞ்ச பிளேடு, கத்தி, செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இரும்பின் பயன் வந்து தெரியாது. ஸோ செம்பில் செய்த அம்புகள், ஈட்டிகள், உளி, கோடரி இது எல்லாத்தையுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் நடனமாடும் பெண் சிலை கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சி அப்படிங்கிறதுக்கு ப்ரூவாக இருக்குது. ரோரி செர்ட் அப்படிங்கிற பகுதி, ரோரி அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே செர்ட் அப்படிங்கிற கல்லை எடுத்து ஆயுதம் செஞ்சுருக்காங்க. ஹரப்பா மக்கள் கூர் ஆயுதங்களை பிளேட்ஸை வந்து உருவாக்குறதுக்கு இந்த செர்ட்டை வந்து யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுது. ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்தினாலான ஆயுதங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடை அணிகலன்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள். உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை வந்து இவங்க யூஸ் பண்ணாங்க. கர்னீலியன், செம்பு, தங்கத்தினாலான அணிகலன்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை மெசபடோமியாவுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்த இந்த பார்ட் 2 வீடியோவோட சுருக்கம். ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் இங்கெல்லாம் வந்து ஹரப்பா முத்திரை வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோன்னா மெசபடோமியான்னு சொல்கிறோம். யூனிஃபார்ம் ஆவணங்களில் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையில் வணிக தொடர்பு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஸோ அது வந்து மெலுக்கா அப்படிங்கிற சிந்து பகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மெலுக்கா அப்படின்னு சொல்கிறது வந்து சிந்து பகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது யூனிஃபார்ம் ஆவணங்களில் உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹரப்பா மக்கள் வந்து ஈரடிமான முறையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கன சதுரமான செட்டு எடைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்பு தட்டுகள் வந்து தராசுகளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈரடிமான எண் முறையை பைனரி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 1:2:4:8 16:32 அப்படின்னு 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000 சிறு எழுத்து தொகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. திராவிட மொழியின அப்படின்னு அழைக்கப்பட்டதாக இருக்குது. சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாக்கல்ல செய்யப்பட்ட மதகுரு அரசன், செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை ரெண்டுமே மொஹஞ்சதாரோவில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமயம் வந்து இயற்கையை வந்து அவங்க வணங்கியிருக்காங்க. அரசமரம், பெண் தெய்வம், காளி பங்கனில் நெருப்பு குண்டம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. திராவிட மொழியை தான் பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய எழுத்துக்கள் இன்னுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்படலை. விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் எல்லா குழுவுமே இருந்திருக்கு. 3300 1900 வரையிலான காலகட்டத்தை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. 3300 to 2600 வரையிலான காலகட்டத்தை வந்து தொடக்க ஹரப்பா அப்படின்னும், முதிர்ந்த ஹரப்பா அப்படின்னு பின்னாடி காலகட்டம் 2600 to 1900 வந்து முதிர்ந்த ஹரப்பா அப்படின்னும் சொல்கிறாங்க. சிந்துவெளி எழுத்துக்கள் 5க்கும் குறைவான குறியீடுகள் தான் இங்கே லைன் பை லைனாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரொசாட்டா கல்லில் காணப்படுவது போல் மும்மொழிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரஷ்ய அறிஞர் யூரினோ ரோசோ அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மொழி குடும்பம் வந்து திராவிட மொழி குடும்பத்தை ஒத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐராவத மகாதேவன் ஹரப்பா மொழியோட மூலவேர் வந்து தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறையில் கட்கோடரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் சிந்து எழுத்தோடு ஒத்து போடக்கூடிய உருவங்கள் வந்து இருக்குது. ஸோ ஐராவத மகாதேவன் அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. 2007 மே மாதம் தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேலே பெரும் பள்ளம் அப்படிங்கிற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணை போன்று உள்ளது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த லெசனை முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததாக மீள்பார்வை புக் பேக் கொஸ்டினை தனி வீடியோவாக பார்க்கலாம். தேங்க்யூ.